சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், ஏன் ரஹ்மத்தை நீங்களா பங்கு வைக்கிறீங்க? நான் பங்கு வைக்கிறேன். ஏன் பொறாமப்பட்டு சாவுறீங்க? நான் பங்கு வைக்கிற ரஹ்மத்தை அல்லாஹ் கேட்கிறான். சகோதரனே, சில பேருக்கு மகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்து 2 பேரும் ஒரே இடத்துல முடிச்சு, ஆம்பளை புள்ள 4, இதுல பொம்பளை புள்ள 4. அந்த ஆம்பளை புள்ளைய பார்த்து போறான். பாரு பாரு, ஆம்பளை புள்ளையா பெத்து போடுறத, இந்த பாரு கொட்டையா பெத்து போடுறான், இங்க பொம்பளை புள்ளையா. சுபா, ஆம்பளை புள்ளைய பார்த்து போறாங்க. சகோதரனே, அல்லாஹ் காப்பாத்தணும். பொம்பளை புள்ளைய ரஹ்மத்து விலங்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, எந்த கணவன் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்களுக்கு முதலாவது கொடுக்கிறது பொம்பளை புள்ளன்றான். ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சோனே அல்லாஹ் ஒரு மலாயிக்காவை அனுப்புறான். அவரு யசுப்புல் பரக்கத்தை தஃபா, உச்சன் தலையில் உள்ளங்கால் வரை பரக்கத்தை கொட்டு கொட்டுறார். துஆ செய்றாரு, யா அல்லாஹ், விலகினமான ஒரு தாய், விலகினமான ஒரு புள்ளையை பெற்றெடுத்திருக்கிறா, இந்த புள்ளைக்கு பரக்கத் செய். இந்த புள்ள வீட்டுக்கு போகுது, தந்தைக்கு பரக்கத் செய். இந்த புள்ள பெரியாளாய் திருமணம் முடிச்ச கணவனுக்கு பரக்கத் செய். இந்த பொம்பளை புள்ள மௌத்து வரை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பரக்கத் செய் யா அல்லாஹ் என்று அந்த மலாயிக்கா துஆ செய்து போறார். இந்த துஆ ஆம்பளை புள்ளைக்கு இல்ல, ஆம்பளை புள்ளைக்கு இல்ல. பரக்கத்து கிடைச்சிருக்கு. சமீபத்தில் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, முஸ்லிம் சொல்லி சொல்றேன். என்ன 3வது பொம்பளையா இங்க வந்துறாரு, போயிருந்தா அது நேரம் 3வது பொம்பளை கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. வந்து இது என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? பச்சிலம் குழந்தை சோதரர், உலகம் உள்ளம் வேகுது சோதரர். அந்த சின்ன புள்ளைய சிக்கட்டால சுட்டு கொண்டிருக்கான் சோதரர், சிக்கட்டால சுட்டுருக்கான் சோதரர். அல்லாஹ் அக்பர். புள்ளைக்கு என்ன தெரியுங்க? அல்லாஹ் அந்த சூடு தாங்க இல்லாம ஃபிட் வந்து அந்த ஃபிட்டால ஹார்ட் அட்டாக் வந்து புள்ள மூச்சு. முஸ்லிம், இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு வானத்திலிருந்து தண்ணி வருதே, ஆச்சரியம் சோதர்களே, ஆச்சரியம். நெருப்பு மழை வரும். அல்லாஹ் இரக்கம் உள்ளவர். ஒரு தாய் விட 70 மடங்கு பாசம் உள்ளவர். சமீபத்தில் இந்தியாவுக்கு போற பாக்கியம் கிடைச்சிச்சு. அங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னா, நான் ஓதின ஊர்ல என்னன்னா, 3வது கணவன் சொல்லிட்டான், 3வது பொம்பளை புள்ளையா தலாக்குண்டான். இந்த புள்ள சொல்லாத ஆள் இல்ல, துஆ செய்யுங்க. ஏன்னா யாருக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குது? 4 மாசம் ஆயிட்டா ஒரு மலாயிக்காவல்ல அனுப்புறான். அந்த மலாயிக்கா கேட்கிறாரு, யா அல்லாஹ், ஆணாக்கவா பெண்ணாக்கவா? அல்லாஹ் சொல்றான், ஆண்ன்றா ஆணின்னு ஊதுறாரு, பெண்ணுன்றா பெண்ணுன்னு ஊதுறாரு. இந்த பொம்பளைக்கு தெரியாது, அவ வந்தது மலாயிக்கா வந்தது தெரியாது, ஆணாகிறது தெரியாது, பெண்ணாகிறது தெரியாது, உயிர் வர்றது தெரியாது. நிரபராதிகள் பாதிக்கப்படக்கூடாது சகோதரர்கள். அந்த தாய்க்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி தான் தாய்க்கும் தெரியாது. மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் காப்பாத்தணும். என்ன ஆயிடுச்சு? எல்லாத்திலும் சொன்னா துஆ செய்யுங்க. 3வது பொம்பளையா இருந்தா தலாக்காயிருவேன். கடைசியில் என்ன தெரியுமாச்சு? 3வது கிடைச்சது பொம்பளை புள்ளை. புள்ளைய பார்த்த அதிர்ச்சியில தாயும் மௌத்து, புள்ளையும் மௌத்து. கொடுத்து வச்சவ போய் சேர்ந்துட்டான். இப்படிப்பட்ட ஈமான் கெட்டவனோட வாழ்றதை விட இப்படி போய் சேர்றது பாக்கியம் தான் சகோதரர்களே. மேலான பெரியாலே சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு கூட போறாம அல்லாஹ் காப்பாத்தும். ஒரு தாய் பிரசவ வேதனை என்பது சக்கராத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சக்கராத்தை நீ வேலங்கணுமா தாய்க்கு போய் கேளுங்க. அந்த சக்கராத் வேதனையை அடங்கி பெற குழந்தை. அல்லாஹு அக்பர். அந்த பொம்பளை கூட்டம் போச்சான் ஒரு தாயை பார்க்க. அவ வெட்டி கொத்தி எல்லாம் செஞ்சு குழந்தை கிடைச்சா பொம்பளை புள்ள. இந்த பார்க்க போன கூட்டம் சொல்லுதான், இவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை புள்ளையா பெத்த? என்ன கேள்வி இது? என்ன பேச்சு? இவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை புள்ளையா தான் பெத்தன்னா கஷ்டப்படுற அளவுக்கு ஆம்பளை ஆயிருமா?